வைஃப் கன்ஃபார்மா கர்ப்பமா இருக்காங்க. ஐயோ. சத்யா. அண்ணி, நான் சொன்னேன்ல என் வளைகாப்பு முடியறதுக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. ஆமா சௌமியா, நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சு. இன்னும் 5-6 மாசத்துல இதே மாதிரி உங்களுக்கு வளைகாப்பு நடக்கும் அண்ணி. திவ்யா எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க? அன்னைக்கு மாதிரி திடீர்னு பணம் கேட்பாங்களோ? எதுக்கும் பணம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். கேட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு வேற டென்ஷன் ஆவாங்க. பரவாயில்ல, பணம் இருக்கு. எங்கே நிறுத்துங்க. வர்றது புயலா தென்றலான்னு தெரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க திவ்யா, உங்களுக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு நினச்சி ஃபாஸ்ட்டாக வரீங்களோ? திவ்யா, உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுமையாக காத்திருப்பேன். நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். வாங்க, காரில் ஏசி போட்டு உட்காந்து பேசுவோம். உங்களை யாரு டாக்டர் கூப்பிட்டு வர சொன்னது அதை சொல்லுங்க. அது சத்யா உங்கள் சிஸ்டர் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் துடிச்சு போயிடுவீங்கல்ல, அதனால தான் திவ்யா நான் டாக்டரை வர சொன்னேன். பொய் சொல்லாதீங்க ரஞ்சித், அப்புறம் நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேன் திவ்யா. உண்மையாவே உங்களுக்காக தான் நான் டாக்டரை கால் பண்ணி வர சொன்னேன். சத்யா மேல நான் எவ்வளவு வெறுப்பா இருக்கேன். சத்யாவை எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. புத்திசாலித்தனமா பதில் சொல்றதா நினைச்சு இப்படி வசமா மாட்டிக்கிட்டியடா. ஆமால, அது சத்யா மயங்கி விழுந்த டென்ஷன்ல இருந்ததால அந்த விஷயத்த அப்ப நான் யோசிக்காம விட்டேன் திவ்யா. ஐம் சாரி. நடிக்காதீங்க ரஞ்சித். 3 வருஷம் 6 மாசமா என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க என்ன பத்தி யோசிக்காம எதுக்காக சத்யாவை பத்தி யோசிச்சீங்க? திவ்யா, என்ன இருந்தாலும் சத்யா உங்க சிஸ்டர்ல. இனிமே என் முகத்திலேயே முழிக்காதீங்க. திவ்யா, திவ்யா, திவ்யா ப்ளீஸ். வண்டி எடுங்க. இந்த திவ்யாவை புரிஞ்சுக்க தனி கோர்ஸே படிக்கணும் போல இருக்கே. ஃபோன் பண்ணாலும் எதுக்காக பண்ணேன்னு திட்டுவாங்க, பண்ணாம விட்டாலும் ஏன் பண்ணலன்னு திட்டுவாங்க. என்ன பண்றது? எப்படியும் திட்டு வாங்குறது கன்ஃபார்மு. அதுக்கு ஃபோன் பண்ணியே திட்டு வாங்கிக்கலாமே. இந்த ரஞ்சித் இதுக்கு கால் பண்றான். காலை அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்களே. திவ்யா, பிக் பண்ணுங்க. பிக் மை கால். நான் தான் என் முகத்துல முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கால் பண்றீங்க? திவ்யா, திவ்யா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இனிமே தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க.
நடு ரோட்ல மறிச்சு நின்னா எப்படிம்மா போறது? உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவங்கள இறக்கி விட்டுட்டு நீங்க போங்க. அம்மா இறங்குமா. இறங்குமா. என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கொடுத்த பணம் எங்களுக்கு பத்தல. இன்னும் கொஞ்சம் பணம் வேணும். நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன்ல. நீங்களும் நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்க. டீல் ஓவர். அப்புறம் எதுக்காக இன்னும் பணம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் சொன்னோமே நீ கொடுத்த பணம் பத்தலன்னு. ஏய், என்கிட்ட பணம் கிண்ணலாம் கிடையாது. அப்ப எங்களுக்கு பணம் கொடுத்து பேச சொன்ன உண்மைய சத்யா கிட்டயும் சத்யா வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்றதை தவிர வேற வழி இல்ல. என்ன சொல்ற? பணம் கொடுக்கறியா இல்ல சத்யா வீட்டுக்காரையும் சத்யாவையும் போய் பார்க்கட்டுமா? சீக்கிரம் சொல்லு. மறுபடியும் பணத்தை ரஞ்சித் கிட்ட தான் கேட்டு வாங்கணுமா? ரஞ்சித் வாங்க. என்னாச்சு ரஞ்சித்? எதுக்காக உடனே ஆபீஸுக்கு வர சொல்லி போன் பண்ணியிருந்தீங்க? ம் சொல்றேன், உட்காருங்க. என்னாச்சு? அக்காக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? திவ்யாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. மண்டபத்துல நீங்க மயங்கி விழுந்தப்ப நான் டாக்டரை கூப்பிட்டு கூடாதுன்னு என் மேல கோவப்பட்டு சண்டை போட்டு என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது நடந்துருக்கும்னு. என் விஷயத்துலயும் அக்கா எப்பவுமே இப்படிதான். அம்மா, உங்களை யாரு டாக்டருக்கு போன் பண்ண சொன்னது? என்னங்க அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி கொஸ்டின் பண்றீங்க? அக்கா கேட்ட அர்த்தத்துல நான் கேட்கல. எதுக்கு அக்காக்கு பிடிக்காததை செய்யணும், அப்புறம் அக்கா கோச்சிக்கிறாங்க, பேச மாட்டாங்க, மூஞ்சில முழுக வேணான்னு சொல்றாங்கன்னு டென்ஷன் ஆகணும். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, திவ்யா மண்டபத்துல வச்சு உங்களை ஏதோ பண்ண பிளான் பண்ணிருக்காங்கன்னு. அதனாலதான் நான் முன்னெச்சரிக்கையா டாக்டருக்கு சொல்லி வச்சேன். நானும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அக்கா விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு. என் பேச்ச கேட்டிருந்தா இப்படியெல்லாம் நந்துருவுமா? சரி சரி, அக்கா ஏதாவது கோவத்துல பேசிருக்கோம். இப்ப அக்கா கால் பண்ணுங்க. நான் ஏற்கனவே கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. விடாம அடுத்தது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இனிமே எனக்கு காலே பண்ணாதன்னு சொல்லி டக்குனு கட் பண்ணிட்டாங்க. அக்காக்கு உங்க மேலலாம் எந்த கோவமும் இல்ல. என் மேல இருக்கிற வெறுப்புல தான் அப்பெல்லாம் நந்துகிறா. சின்ன வயசுல இருந்தே அக்காக்கு குப்பத்து வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு. பணக்காரியா பெரிய வீட்டுல நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழணுங்கிறது தான் அக்காவோட ஆசை. அது இன்னும் அக்காக்கு கிடையில. அந்த ஏமாற்றம் தான் அக்காக்கு என் மேல கோவமாவும் வெறுப்பாவும் மாறிக்குது. திவ்யா பெரிய வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரு பெரிய வீடா வாங்கி கொடுத்துட வேண்டியதான். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போயிட்டு பணத்தோட வரேன். எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத. உண்மையை போய் சத்யா கிட்ட சொல்லிடுவோம். அப்படிலாம் ஏமாத்த மாட்டேன். என்ன நம்புங்க. இவன் எப்படி இங்க? சத்யா வேற உள்ள இருக்கா. இப்ப போய் ரஞ்சித் கிட்ட பணம் கேட்டு எப்படி வாங்க முடியும்? இப்ப என்ன பண்றது? பணம் இல்லாம போனா அவங்கள சமாளிக்க முடியாதே. இப்ப என்ன பண்றது?
ஏங்க திவ்யா தாங்க கால் பண்றாங்க. முகத்துல முழிக்க வேணாம், ஃபோன் பேச வேணாம்னு சொன்ன அக்காவே கால் பண்றான்னா அப்ப கோவம் போயிருக்கும். பேசுங்க. ஹலோ திவ்யா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட நிறையவே பேசணுங்க. போன்ல இல்ல, நேர்ல. அ, ரொம்ப சந்தோஷங்க. நான் ஆபீஸ் வெளியில தான் நிக்கிறேன். வெளியில வாங்க. இதோ வரேன். திவ்யா வெளியே தான் வெயிட் பண்றாங்களா? நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இருங்க. நீங்க எதுக்கு வெளிய போறீங்க? அக்கா உள்ள வர சொல்லுங்க. என்ன தயக்கம்? ஒரேடியாலாம் இறங்கி போவானா? ஃபோன் பண்ணி உள்ள வர சொல்லுங்க. ம். வெளியில வர சொன்னா இவன் ஏன் போன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஹலோ, திவ்யா நீங்க வேணா உள்ள வாங்க. நான் வெளியில வர சொன்னா நீங்க என்ன உள்ள வர சொல்றீங்களா? நீங்க வெளியில வாங்க. நான் வெளியே வரலன்னு திவ்யா மறுபடியும் கோச்சிக்கிறாங்க. நானே போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேங்க. சரி இருங்க, நானும் வரேன். வாங்க. ம் சரி. ரஞ்சித்தை மட்டும் வர சொன்னா கூட சத்யாவையும் கூட்டிட்டு வரான். அவங்கள வேற போக சொல்லணும். சத்யா வந்துகிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் போய் மறைஞ்சுக்கோங்க. அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு பணத்தை கூட லேட் ஆகுது. நான் கண்டிப்பா பணத்தை கொடுக்கறேன். ஏமாத்த மாட்டேன். நீங்க இப்ப சத்யா கண்ணுல படாம கொஞ்சம் மறைஞ்சு நில்லுங்க. அதெல்லாம் முடியாது முடியாது. இந்தாங்க, இத புடிங்க. நான் அப்புறமா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். எங்களை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்ச, அப்புறம் நீ ஏமாந்து போயிடுவ. சத்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். சரி, ஓகே, இப்ப போங்க. வாடி. ஏன்க்கா அடிக்கடி ரஞ்சித்து கூட சண்டை போட்டு நிறுவுற? எல்லா விஷயத்தையும் சத்யா கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாவம்க்கா ரஞ்சித்து. விட்டு கொடுத்து சமாதானமா தான் போயேன்க்கா. சரி சரி, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் அதுக்கு நந்தி மாதிரி. நீங்க 2 பேரும் பேசி ஒரு சமாதானத்துக்கு வாங்க. நான் கிளம்புறேன். ம். ரொடி பேபி, ரொடி பேபி, டிஃபன் ரெடியா? ரெடி ஆகுல் பேபி. ம். எப்போ ரெடி ஆகுல் பேபி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? தோசை. தோசை. சரி, அப்ப நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுவோம். சாச்சா, நான் வீட்ல தானே இருக்கிறேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. ஏங்க, நீங்க இப்படிதான் சொல்வீங்க. நீங்க அப்புறம் சாப்பிட மாட்டீங்க. நீங்க வாங்க, உட்காருங்க. இப்போ பாருங்க, டயத்துக்கு சாப்பிடாதனால தான் உங்க உடம்பு இப்படி இருக்கு. ம். நீங்க இப்போ உங்களுக்காக சாப்பிடாட்டியும் வயித்துல பேபி இருக்குல்ல, அதுக்கு பசிக்கும். அதுக்காக சாப்பிடணும். உட்காருங்க, சாப்பிடுவோம். சரி இரு. 1 மினிட். அமுல் பேபி. ம். சொல்லுங்க ரொடி பேபி. நான் வேண்ட ஒன்று சொல்லுவேன், ஆனா தப்பா நினைக்க கூடாது. ஏங்க, நீங்க தப்பாவே சொன்னாலும் நான் உங்களுக்கு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. அது பெருசா ஒன்றும் இல்லை அமுல் பேபி. எனக்கு
குழந்தை பிறகுற வரைக்கும் நான் பைக் ஓட்டினே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சமல் பேபி, நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? ரவுடி பேபி, உங்களுக்கு எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஆசை? அது இந்த மகாபாரதத்துல அர்ஜுனன் புள்ள அபிமன்யுன்னு யாரோ இருந்தாங்களாமே. அவரு அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது அவங்க மாமா கிருஷ்ணரு சக்கர வியூகத்துக்குள்ள போறது எப்படின்னு அம்மாவாண்ட சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் பின்னால நடந்த மகாபாரத போர்ல அபிமன்யு சக்கர வியூகத்துக்குள்ளே போனதா என் பாட்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் என் குழந்தை பிறகுற வரைக்கும் அப்படியே பைக் ஓட்டினே இருந்து வயித்துல இருக்கிற புள்ளைக்கு பைக்கை பத்தின சூட்சம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பிற்காலத்துல பெரிய இந்த பைக் ரேஸ் வீரனோ இல்லாட்டி பைக் ரேஸ் வீராங்கனையோ ஆக்கப்புறம் பேபி. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ரவுடி பேபி. அப்போ ஒன்று செய்வோமா? உங்க பிரசவத்துக்கு கூட நம்ம பைக்லயே போயிடுவோம். அட பாவி, அட இது அதை விட சூப்பரா இருக்குதே. கன்ஃபார்ம் பண்றோம் இத. சரி. நான் ஒரு பேபி அதுக்குள்ள நினைச்சிட்டா போதுமா? எனக்கு போதுங்க. நீங்க பொறுமையா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே? ம். ஐயோ. ரவுடி பேபி, நான் கிளம்புறேன். அப்புறம் நல்ல மியூசிக் சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. அது வயித்துல இருக்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது. சரி பேபி. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ரெஸ்ட் எடுக்கணும். டேய் பிரபு. என்னமே? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? மீ? குட் கொஸ்டின் மீ. உன் சந்தானே நானு. உனக்கு இருந்தா எனக்கு இருக்கும், உனக்கு இல்லனா எனக்கு இருக்காது. இப்ப சொல்லு மீ, உனக்கு இருக்கா இல்லையா? ஹே, வேணாம். நான் உண்மையில செம்ம கோபத்துல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாத. என்ன மீ? சரி, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா மாசமா இருக்கிற பொண்ணு அலுங்காம குலுங்காம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே நீ ஒரு நாள் 4-5 பொம்பளைங்களை இங்க கூட்டிட்டு வந்து சௌமியாக்கு கிளாஸ் எடுத்தியே, மறந்துட்டியா? இப்ப என்னடான்னா சத்யா குழந்தை பிறக்கிற வரைக்கும் பைக் ஓட்டுறேன்னு சொல்றா. நீ என்னடான்னா பிரசவத்துக்கே பைக்ல போலான்னு சொல்லி அவ்வளவு உசுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஓ, நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டியா? அதனாலதான் இவ்வளவு கோவமா? ஆமா. நீ போய் சத்யா கிட்ட பைக் எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லு போ. மீ, உனக்கே தெரியும்ல ரவுடி பேபிக்கு பைக் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஏய், இது நாள் வரைக்கும் நான் ஏதாவது சொன்னனா? ஏய், இப்ப அவ பைக் ஓட்டுனா அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்டா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது மீ, நீ பயப்படாத. இப்ப பாரு, இந்த மாதிரி நேரத்துல ரவுடி பேபி மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். ஏய், அப்படிலாம் விட முடியாதுடா. இந்த பார், சத்யா பைக் ஓட்டக்கூடாதுன்னு நீ சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? நீ சொல்ல போற? ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? நான் அவளோட மாமியார். என்னோட பவர் என்னன்னு காட்டட்டுமா? போய் காட்டேன். முடிஞ்ச ரவுடி பேபி கிட்ட பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்து. அதுவும் முடியலையா, அவங்க பைக் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அப்ப அந்த டிராபிக் போலீஸ்காம சாவி எடுத்து வச்சுக்கோ. என்ன மீ ஹேண்ட் முழிக்கிற? என் டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். உன் பஞ்சாயத்துல நீ அங்க வச்சுக்கோ. பாய் மீ. நீங்களும் அண்ணனும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அடி பாவி, ஒட்டு கேட்டியா? ஆஹா, இல்ல பெரியமா. அண்ணனும் அண்ணியும் பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் கேட்டேன். சரி சரி, அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டல. நீ போய் சத்யா கிட்ட பைக் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா. ஐயோ, அண்ணிக்கிட்ட நாளா போய் இதை சொல்ல மாட்டேன்பா. அப்புறம் நீங்களே போய் சொல்லிக்கோங்க. நீங்க தானே மாமியாரு, உங்க பவரை போய் நீங்க காட்டுங்க. என்னெல்லாம் இதுல கோத்து விட்டுறாதீங்க. எனக்கு என்ன பயம், நானே போய் பேசுறேன். சத்யா,
வாங்கத்தா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ, ம், அ, அ, நான் சாப்பிட்டேன் சத்யா. நீ நல்லா சாப்பிடுறியா? நல்லாதான் சாப்பிட்டு இருக்காத்தா. ஆ. இத பாரு, இப்போ நீ உனக்கு மட்டும் சாப்பிடல சரியா? உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்காக சேர்த்து சாப்பிடணும். ஆ, அப்பதான் குழந்தை நல்லா கொழுக்கு முழுக்குன்னு நம்ம பிரபு மாதிரியே பிறக்கும் சரியா? ஆ, அப்புறம் உனக்கு ஏதாவது ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட சொல்லு. ஆ, நான் உனக்கு சமைச்சு தரேன். ஏன்னா ஆசைப்பட்டதை சாப்பிடாம போனா பிறக்க போற குழந்தை காதுல சீழ் வச்சிருமா. அப்படியா? ம், சரி அத்தா, நான் சொல்லிடுறேன். ம், ம். ஆ, 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 ஆ. என்ன பெரியம்மா வீரமா போனீங்க? அன்னிக்கிட்ட பைக் ஓட்ட வேண்டாம்னு சொல்வீங்கன்னு பார்த்தா சாப்பிடுறத பத்தி பேசிட்டு வரீங்க. ஆ, கண்டிச்சு சொல்லிருப்பேன். ஆ, அதனால சத்யா மனசு வருத்தப்படும்ல. அதனாலதான் சொல்லாம வந்துட்டேன். ம், நம்பிட்டேன் நம்பிட்டேன். ம், ம். சௌமியா, அண்ணி, ஆமா அத்தை என்னாண்ட என்னமோ சொல்லணும்னு நினைச்சு வந்திருப்பாங்க போல இருக்குது. ஆனா வந்த விஷயத்த சொல்லாம வேற எதோ சொல்லி சமாளிச்சுட்டு போறாங்க. ஆ, உன்னாண்ட ஏதாவது சொன்னாங்களா? அது வந்து அண்ணி உங்களை பைக் ஓட்ட கூடாதுன்னு சொல்ல வந்தாங்க. ஆனா அத சொல்ல முடியாம திரும்ப வந்துட்டாங்க. ஆ, அநேகமா திரும்ப வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பைக் ஓட்ட கூடாதுன்னு யாராலயும் சொல்ல முடியாது. யாருன்னா சொல்றாங்கன்னு பாத்து